அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி ஒரு நண்பரிடமிருந்து வந்திருக்க ஒரு 2 ரூபீஸு எல்கைஷா யூஎன்சி கரன்சி, மகாத்மா காந்தி படம் போட்டது. இதில் அவர்கிட்ட மொத்தம் எத்தனை கரன்சி இருக்குதுன்னு கேட்டேன். இந்த 60க்கு அப்புறம் ஒரு 10 கரன்சி இருக்குது சார் அப்படின்னாரு. 850, அதுக்கடுத்து 360, 361லேருந்து 370 வரைக்கும் ஒரு 10 தாள் இருக்குது அப்படின்னாரு. அந்த 10ஐயும் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். அந்த வேலை வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு தாள் இப்போ இன்றைக்கி வந்தது. இது வேணும்னா இது வாங்கிக்கோங்க. இதனுடைய ரேட்டு வந்து 700 ரூபீஸ். இது வந்து ஒரு 50 ரூபா உங்களுக்கு லெஸ்ஸு. இது 750 தான் கொடுப்பேன். இப்போ அடுத்து வரக்கூடிய கரன்சி பூரா 750 தான். இன்றைக்கி இந்த ஒரு கரன்சி மட்டும் 700 ரூபா. பியூர் 100% யூஎன்சி கரன்சி. இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, 360. 61 to 70 வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கரன்சி தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம். அவனோட போஸ்ட் போட்டார், நாளைக்கு வந்துடும், அதில் வாங்கிக்கிடலாம். இன்றைக்கி வந்த பொருள் இது வந்து 700 ரூபீஸ். இது ஒரு காயினு 1942 சார்ஜ் 6 கிங் அண்ட் எம்பரர். ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். எந்த விதமான பாலிஷும் போடாமல் கிடைச்சதை அப்படி வைக்கிறேன். ₹1 இந்தியா 1942. ஒரு 6 டாட் இருக்குது அப்படிம்பாங்க. இதில் வந்து டாட் ஒன்றுக்கு பக்கத்தில் 2 சைடாக 2 டாட், 1 2. ரூபிக்கு பக்கத்தில் ஒரு 2 டாட், இந்த பக்கம் ஒரு டாட், இந்த பக்கம் ஒரு டாட். இந்தியாவுக்கு பக்கத்தில் 2 டாட், இங்கிட்ட ஒரு டாட், இங்கிட்ட டாட். இது 6 டாட் அப்படிம்பாங்க. சில இது 7 டாட்டாக இருக்கும். ஆனால் இது கீழே ஒரு டாட்டு தெரியுது பார்த்தீங்களா? இது மின்ட்டு இருக்க வேண்டிய இடம். அது டாட்டா மின்ட்டான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மின்ட் இருக்குது, இந்த இருக்குது பாம்பே மின்ட் இந்த இருக்குது. அதனால் இது வந்து டாட்டு தான். 100% ஒரிஜினல், ஃபுல் கண்டிஷன், எந்த விதமான ரிமார்க்ஸும் கிடையாது. சார்ஜ் 6th கிங்கு எம்பரர். இதனுடைய ரேட் எவ்வளோ இருக்குமா? நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். இதனுடைய ரேட்டு வந்து 950 ரூபா நான் கொடுக்குறது. நான் கொடுக்குற விலை, இந்த காயினோட விலை வந்து 950 ரூபா. ஆனால் 100% ஒரிஜினல், ஃபுல் கண்டிஷன், குட் கண்டிஷனான காயின். 2 இன்றைக்கி வந்தது. இது ஒரு நாணயம் வாங்கினேன் 1984. ஒரு ஹைட்ராபாத் மின்ட். இது வெரி 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 ரேர் காயின். ஒரு காயின் கிடச்சிச்சு. கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் சொன்னார். குறைச்சி கேட்டு பார்த்தும் கிடைக்கல. இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். 1984 ஹைட்ராபாத் மின்ட்டு. நிறைய வலைத்தளங்களில் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக். இந்த நாணயம் இந்த விலைக்கு போகும், ஆனால் எங்கள்கிட்ட இல்லை. ஒரு சில வெப்சைட்டுகளில் வந்து ஹைட்ராபாத் மின்ட்டு 1984 போட்டு கீழே ரேட்டே போடாமல் 000.000 அப்படி போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நாணயம் வந்து விலை போடலை. அப்போ அவங்கள்ட்ட நாணயம் இல்லைன்னு அர்த்தம். இந்த 25 பைசா நாணயத்தில் ஒரு 2-3 நாணயம் ரொம்ப முக்கியமான நாணயம். அதில் இது ஒன்று. இது என்னோடய கலெக்ஷனில் ஏற்கனவே இருக்குது. இது கிடைக்க மாட்டுக்கு. அதனால் நண்பர் கொடுத்ததை நான் 500 ரூபா முன்ன பின்ன இருந்தால் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். ஒரு செட்டு போட்டு கொடுப்பேன். அல்லது இது மட்டும் யாருக்கும் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோ. அதோட 2004 2 காயின் வாங்கினேன். ஒன்று சோல்ட் ஆயிடுச்சு. இது 2004 ஹைட்ராபாத் மின்ட். இது அடுத்த செட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நாணயம் 2002 கொல்கட்டா. இது எது ஏன் போடுறதுன்னு, இது ரீடட் எட்ஜு. இன்றைக்கி வந்து ஒரு 5 ரூபா காயின் ஃபுல் செட்டு ஒன்று A to Z ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ரெடி பண்ணும் பொழுது காயினை வந்து ரெடி பண்ணி ஃபோல்டர் போடும் பொழுது இது ரீடட் எட்ஜு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு பதில் வேறு ஒரு செக்யூரிட்டி எட்ஜை அந்த பதிவில் வச்சுருக்கேன். இது 100 ரூபா ஒரு காயின். 2002 கொல்கட்டா மின்ட்டு ரீடட் எட்ஜு, நல்ல ஃபுல் கண்டிஷனாக உள்ள நாணயம், 100 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு பண்டல் எண்ணு போனது ஒரு 2 கரன்சி கிடச்சிச்சு. இது வந்து 19/7 இந்த வாரேன் 19/7/2004 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2004 யாரும் பிறந்தவங்க இருந்தால் இந்த கரன்சி வாங்கிக்கோங்க. இது வந்து டேட் ஆஃப் பர்த் கரன்சி. இந்த டேட்டில் பிறந்தவங்க இந்த கரன்சியோட ரேட்டு 500 ரூபா. இது உங்களுக்கு நான் தர்றது 600 ரூபா. 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இதை எடுத்து வச்சதுக்காண்டி. இது ஒரு கரன்சி. இது லேட்டஸ்ட்டாக வந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. நம்ம ஏற்கனவே சக்திகாந்த் தாஸ் கரன்சி இருக்குது. இன்னொன்று வந்து உர்ஜித் படேல் கரன்சி இருக்குது. இது வந்து 3வது கரன்சி 007 சஞ்சய் மல்ஹோத்ரா. இன்னொரு கரன்சி முதல்ல காமிச்சானா டேட் ஆஃப் பர்த் கரன்சி. அது என்ன கவர்னர்னு பார்த்துக்கோங்க. இந்தாங்க, சக்திகாந்த் தாஸ். இது இயரு 2020 அதுவும் ஃபேன்சி நம்பர் தான் உங்களுக்கு. இது வந்து இப்போ உள்ள இந்த வருஷம் 2025 லேட்டஸ்ட் கரன்சி. இவர் கவர்னர் கையெழுத்து போட்ட இந்த கரன்சி நான் இன்றைக்கி தான் முதல்ல பார்த்தேன். சரி, அதை உங்கள்கிட்ட காமிக்கேன். 007 166 007 ஒரு ஃபேன்சி நம்பரு. 3வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர். இப்போ 2 ரூபா காமிச்சாச்சு, 1 ரூபா வெள்ளி நாணயம் காமிச்சாச்சு, 2004 ஹைதராபாத் மின்ட்டு காமிச்சாச்சு, 1984 ஹைதராபாத் மின்ட்டு காமிச்சாச்சு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு கரன்சி மட்டும் காமிச்சிடட்டுமா? ஒரு யூஎன்சி கரன்சி தான். ஆர்என் மல்ஹோத்ரா 15/10/61 டேட் ஆஃப் பர்த் கரன்சி எடுத்து வச்சுருக்கேன். 10வது மாதம் 10ஆம் நம்பர் ப்ரீஃபிக்ஸு 15ஆம் தேதி 10வது மாதம் செப்டம்பர் 10வது மாதம்னா செப்டம்பர் 61 பிறந்தவங்களுக்கு இது ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சி. இதனோட ரேட்டு வெறும் 100 ரூபா தான். வேணும்னா வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.